ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 21 தமிழ் 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் கம்ப்ளீட் ஆகுது. அதோட தமிழ் 6 to 12 புதிய புத்தகம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம வந்து தமிழ் 6 to 12லேருந்து 21 வீடியோக்கள் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நியூ புக் வந்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த வீடியோக்கள் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் தமிழ் 12ஆம் வகுப்பு இயல் 7 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏபிசி போலீஸ் அப்படி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சோழர் கால குடைவோலை முறை தேர்தல் பற்றி கூறும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர் கல்வெட்டு. இரண்டாவது கேள்வி, குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. மூன்றாவது கேள்வி, கானல் வரி என்ற குறுநாவலை இயற்றியவர். ஆப்ஷன் டி தமிழ்நதி. நான்காவது கேள்வி, தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதையின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ முகமது ராவுத்தர். ஐந்தாவது கேள்வி, புறநானூற்றை உவேசா பதிப்பித்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1894. ஆறாவது கேள்வி, பிசிராந்தையாரின் இயற்பெயர் என்ன. ஆப்ஷன் சி ஆந்தையார். ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர். ஆப்ஷன் ஏ திரு கே.வி. சுப்பிரமணியனார். எட்டாவது கேள்வி, சிந்துவெளி எழுத்துருவை ஆராய்ந்து திராவிட எழுத்து என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன். ஒன்பதாவது கேள்வி, தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்பகுளுள் டேஸ் என்பதும் ஒன்று ஆகும். ஆப்ஷன் சி தொன்மம். பத்தாவது கேள்வி, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி மா யாசமாணிக்கினார். 11வது கேள்வி, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் டி மயிலை சீனி வெங்கடசாமி. 12வது கேள்வி, மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடசாமி. 13வது கேள்வி, படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர். ஆப்ஷன் சி சுகந்தி சுப்பிரமணியன். 14வது கேள்வி, ரச்சனை யாத்திரிகம் எத்தனை பாடல்களை உடையது. ஆப்ஷன் டி 3766. 15வது கேள்வி, ரச்சனை யாத்திரிகத்தில் ரச்சனைய சரித படலம் எந்த பருவத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ குமார பருவம். 16வது கேள்வி, கடையெழு வள்ளல்களில் பரம்பு மலையை ஆட்சி செய்தவன். ஆப்ஷன் ஏ பாரி. 17வது கேள்வி, தமிழுக்கு தலை கொடுக்க முன்வந்தவன் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ குமணன். 18வது கேள்வி, கோடை மலை என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது. ஆப்ஷன் ஏ அமுத சுரபி. 19வது கேள்வி, தமிழ் இமயம் என்று தமிழ் அஞ்சுகளால் போற்றப்பட்டவர். ஆப்ஷன் ஏ வாசுப மாணிக்கம். 20வது கேள்வி, ஸ்டாம்ப் பேட் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மைப்பொதி. ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 21 தமிழ் 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7 பார்த்துட்டோம். இந்த 20 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.